பேசும் கலை வளர்ப்போம் குழுவினருக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய பெயர் லோகநாயகி. நான் படித்த புத்தகம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நான் பகிர்ந்துக்க போகிற புத்தகம் விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிற புத்தகம். இதை எழுதியவர் நம்மெல்லாம் போற்றி கொண்டாடும் ஒரு தலைவர், உலக நாடுகளில் எல்லாம் சிறப்பு பெற்ற ஒரு அறிஞர், இந்தியாவில் 18 டிகிரிகள் படித்து பட்டம் பெற்றவர், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை நமக்காக தந்தவர், இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு தலித் மக்களுக்கும் பெண்களின் முன்னேற்றத்திற்கும் வழி உருவாக்கிய கடவுள், இன்னும் இங்கு கூண்டுக்குள் அடைப்பட்டு இறப்பின் பின்னும் தீண்டாமையை அனுபவிக்கும் அண்ணல் அம்பேத்கர் தன் வாழ்நாளில் தான் அனுபவித்த தீண்டாமை நிகழ்வுகளை விளக்கியிருக்கும் புத்தகம்தான் இது. அவர் மகர் இனத்தில் ஓரளவு வசதி படைத்தவரும் நன்கு படித்தவருமாய் இருந்த போதிலும் அவரை நோக்கிய தீண்டாமை பார்வைகளில் சந்தித்த கொடுமைகளில் சிறிதும் குறைவிருந்திருக்காது என்பதை இந்த புத்தகம் நமக்கு உணர்த்தும். தண்ணீரின்றி உணவருந்த முடியாமல் இளம் வயதில் அண்ணல் அம்பேத்கர் பட்ட கொடுமை, பரோடாவில் பார்சி விடுதியில் அவர் பட்ட பாடு, படித்து முடித்து வேலைக்கு சென்ற பின்னும் தீண்டாமை, தீண்டாமையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பணி செய்யும் போதும் தீண்டாமை உணர்வால் விபத்துக்குள்ளாகிய ஒரு கொடுமை, வறுமையில் உள்ள ஜாதி இந்துவிடமும் மனிதாபிமானமற்ற நிலையை உணர்தல், இஸ்லாமியர்களிடையே நிலவும் ஜாதி இந்துத்துவ தீண்டாமை, ஒவ்வொரு நிகழ்விலும் வேறு என்ன செய்வதென்ற ஒரு வெறுப்பு நிலையும், இவ்வளவுதான் நமக்கான நேரம் என பார்சி விடுதியில் அவர் தவிக்கும் இடங்களும் எல்லோரையும் கலங்க வைக்கும். ஒவ்வொரு நிகழ்வையும் ஆய்வு செய்து அதற்கான சமூக காரணங்களை ஒவ்வொரு பிரிவிலும் இறுதியில் நிறுவியிருக்கிறார். இந்த தீண்டாமை பற்றிய ஒவ்வொரு பகுதிகளுக்கு பின்னர் நமக்கு வரலாற்று நிகழ்வுகள் சிலவற்றை அவர் எழுதியிருக்கிறாரு. பிரிட்டிஷ் ஆட்சியில் அரசியல் அமைப்பு சட்டம் எப்படி இருந்தது, இந்திய வரலாறு, நாடாளுமன்ற நடைமுறைகள், எதிர்கால திட்டம், மனுவும் சூத்திரர்களும். இதில் இந்த சூத்திரர்கள்னு வர்றது எல்லா பிசி எம்பிசி அதில் வரக்கூடிய மக்கள் எல்லாம் சூத்திரர்கள். எது கொடுமையானது, தீண்டாமையா அடிமைத்தனமா அப்படிங்கிற சில பகுதிகள் இருக்குது. இந்திய வரலாற்றில் மிக தெளிவாக ஒவ்வொரு இனப்பிரிவு மக்களின் வருகையும் ஆக்கிரமிப்புகளை குறித்து அந்த காலகட்டங்களோடு எழுதியிருக்கிறாரு. ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் ஆட்சி உருவாகிறது, அதை பற்றின ஆய்வுகள் அடிப்படையில் இப்போ வெளிநாட்டு அறிஞர்கள் ஆய்வு செய்து அந்த குறிப்புகளோடு இருக்கும். அந்த ஒன்றுமே அவர் மிகச்சிறந்த பகுத்தறிவாளர், வரலாற்று ஆய்வாளர். எப்படின்னா அவர் அந்த ஒவ்வொரு இதையும் மிக தெளிவாக எழுதியிருப்பார். அதில் நீங்கள் எந்த கேள்விகளையுமே முன்வைக்க முடியாத அளவில் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமான விடையாக அந்த பகுதி, ஒரு சின்ன பகுதி கூட அவ்வளவு தெளிவாக இருக்கும். நாடாளுமன்ற நடைமுறை, பிரிட்டிஷ் ஆட்சியில் அரசியலமைப்பு நமக்கு முந்தைய காலகட்டத்தின் புரிதலுக்கு உதவும். ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரும் பெண்ணும் தீண்டாமை நிலையை சந்திக்கும் போது எதிர்க்கவும் முடியாமல் புரிய வைக்கும் வாய்ப்பும் இல்லாமல் தவிக்கும் நிலையை ஒவ்வொரு நிகழ்வும் இதில் உணர்த்தும். எல்லோரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான அண்ணலின் புத்தகம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.